ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு சிஇஓ இருந்தாலும் சரி, நீங்க உங்க பிசினஸ்ல எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எங்க ஃபோக்கஸ் பண்ணா உங்க பிசினஸோட சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ணலாம், அத பத்தி தான் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ் தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ ஒரு சிஓ ஒரு பிசினஸ் ஓனர்ஸா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். பிகாஸ் இன்னைக்கு நிறைய சிஓ அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிசினஸ்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா தவிர மற்ற எல்லா ஏரியாலும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த 6 ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்க பிசினஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும், உங்க பிசினஸை நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ நீங்க பார்க்க போற 6 ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நோ யுவர் பிசினஸ் இன்சைட் அவுட். அதாவது உங்க பிசினஸ் பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் உங்களை தவிர வேற யாருக்குமே இருக்காது. அதாவது உங்க பிசினஸோட விஷன் என்ன, மிஷன் என்ன, உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிருப்பீங்க. அந்த கோலை நீங்க கரெக்டா அந்த ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கம்பல்சரி நீங்க செக் பண்ணி ஆகணும். ஸோ உங்க விஷன், மிஷன் அண்ட் கோல கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சேம் டைம் நோ யுவர் ஆடியன்ஸ். ஸோ இந்த உங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க தான் கரெக்டா மத்தவங்களுக்கு சொல்லணும். அது உங்க டீமா இருந்தாலும் சரி, உங்க ஏஜென்சியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸோ அவங்க ஏஜென்சி கிட்ட விட்டுறாங்க. ஸோ நீங்க டார்கெட் பண்ணி லீட்ஸ் மட்டும் கொடுங்க, லீட்ஸ் சொல்லிட்டு லீட்ஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நம்ம யாரை டார்கெட் பண்ணிருக்கோம், என்னோட பிசினஸ்க்கு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால சொல்றேன், உங்க பிசினஸ்ல மார்க்கெட்டிங் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல உங்க டீம் இருந்தாலும் சரி, இல்ல ஏஜென்சி இருந்தாலும் சரி, அவங்க கூட நீங்க கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங் ஒண்ணு. ஸோ சிம்பிளிஃபை யுவர் மெசேஜ். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா, உங்களை நீங்க யாருக்கு சர்வ் பண்ண போறீங்க, எந்த ஆடியன்ஸை நீங்க சர்வ் பண்ண போற சொல்லிட்டு கம்பல்சரி அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் சொல்ல முடியும் தவிர, உங்களோட ஏஜென்சியாலோ உங்க டீம் மெம்பர்ஸோ கம்பல்சரி சொல்ல முடியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஏஜென்சியோ உங்க டீம் நீங்க தான் ட்ரைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல். நான் சொன்ன மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் ஃபுல்லா உங்க கண்ட்ரோல் எடுக்கணும். பிகாஸ் நாளைக்கு வந்து நீங்க அவங்க டிபெண்ட் பண்ணாம, ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, யாரை டார்கெட் பண்ணாங்க, எவ்வளவு ரிசல்ட் வந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நீங்க உங்க கண்ட்ரோல் வச்சிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து உங்க கண்ட்ரோல் இருக்கும். யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் ஸ்டெப் என்னன்னா, உங்க பிசினஸ் கோல்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ், ஒய் யுவர் ப்ராடக்ட் மேட்டர்ஸ், இதை பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து மார்க்கெட்டிங் குள்ள உள்ளே வர முடியும். ஸோ மார்க்கெட்டிங் உள்ள வந்தா மட்டும்தான் உங்களால மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண மெயினான ஏரியா. ஸோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, சிஇஓ இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எம்டி இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டிஎல் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். ஸோ நீங்க வந்து மற்ற ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பிசினஸ் மீட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி இன்சைட் நடக்கிற பிசினஸ் அதுல எதுலையுமே நீங்க மேக்ஸிமம் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ ஒரு கம்பெனியை க்ரோ பண்றது முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ ஒரு சிஇஓவா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ ப்ரியாரிட்டி சேல்ஸ், அதாவது சேல்ஸ்ல ஃபாலோ அப்ஸ் இருக்கா, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் என்ன பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம என்ன நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், ஸோ நியூ கஸ்டமர் எப்படி கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எஃபெக்டிவா ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு பிசினஸ் ஓனர்ஸா உங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து 80% ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆகும். ரிமைனிங் 20% மட்டும்தான் உங்க பிசினஸோட அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஆபரேஷன்ஸ் அதுல இருக்கணும். சார் டெய்லி ஒரு மார்க்கெட்டிங் கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்றது, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் வச்சு ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கூகுள் ஆட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மல்டிபிள் ஆட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணி அதுல வர லீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க ட்ராக் பண்ணுங்க. பிளஸ் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க மல்டிபிள் கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஸோ அந்த கேம்பெயின்ல நீங்க ஈஸியா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் பர் லீடை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ கூகுள் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களால குவாலிட்டியா லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மானிடைஸ் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணா மட்டும்தான் உங்க பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். ஸோ செகண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு பிசினஸ் ஓனர் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட்டிங் டூல்ஸ். இங்க ஃப்ரீ மார்க்கெட்டிங் டூல்ஸ் எதை மென்ஷன் பண்ணா சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்க பிசினஸ், அதாவது உங்க டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ அந்த ரைட்டான பிளாட்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு கண்டென்ட்டை டைரக்டா சேல் பண்ணாதீங்க. ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ ஆட் பண்ணுங்க. ஷோகேஸ் யுவர் வேல்யூ. ஸோ உங்ககிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா நீங்க என்ன வேல்யூ குடுக்குறீங்க? உங்ககிட்ட சர்வீஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க? ஸோ இந்த வேல்யூ நீங்க மேக்ஸிமம் வந்து அவங்க ஆட் பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டான பிளாட்ஃபார்ம், அதாவது கரெக்ட்டான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல என்கேஜ் பண்ணுங்க. உங்க ஃபாலோவர்ஸ் என்கேஜ் பண்ணிட்டு கம்பல்சரி உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸை நீங்க அங்க செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு பார்ட் வந்து ஆர்கானிக்கா உங்களுக்கு லீட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூஸ் ஒன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க யங்ஸ்டர் டார்கெட் பண்றதா இன்ஸ்டாகிராம் இருக்கும், இல்ல வேர்ல்ட் மார்க்கெட், அதாவது கஸ்டமர் டார்கெட்னா FBA நீங்க யூஸ் பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க LinkedIn ப்ரொஃபஷனல் டார்கெட் பண்ண போற B2B பிசினஸ் இருந்தா நீங்க LinkedIn யூஸ் பண்ணலாம், இல்ல யூடியூப் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி ஒரு 90 டேஸ் கண்டினியூஸா அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேஷன். ஸோ அதாவது கொலாபரேட் வித் க்ரோ பாஸ்டர். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்ஃபுளுன்ஸோட இனிஷியலாவே டைப் வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ இன்ஃபுளுன்ஸா லேக்ஸா கேக்குறாங்க. பட் நீங்க அந்த மாதிரிலாம் போக உங்க பிசினஸ்க்கு ரெலவெண்டா இருக்க இன்ஃபுளுன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸாக்டா உங்களுக்காக ரெலவெண்டா இருக்காரா, ஸோ அவரோட டார்கெட், அவரோட ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க ஆடியன்ஸ் எப்படி என்கேஜ் பண்ண பார்த்து அவரோட இப்பவே நீங்க ஒரு கான்டாக்ட் மாதிரி புக் பண்ணி ஒரு 1 இயர் 6 மந்த் பண்ணீங்கன்னா, ஸோ ஒரு பார்ட்னர் இன்ஃபுளுன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா நீங்களும் க்ரோ ஆகுங்க. அட் சேம் டைம் வந்து அவருக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஈஸியா வந்து உங்களோட ஆடியன்ஸ் நீங்க ஈஸியா கிராப் பண்ண முடியும் அந்த இன்ஃபுளுன்சர் கிட்ட இருந்து. ஸோ கிராஸ் ப்ரோமோட் பண்ணுங்க. ஸோ ஒருத்தர் ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ உங்ககிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட் இருந்தா, ஸோ இன்னொரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ல ஒரு சம் பெனிஃபிட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் அகைன் வந்து கிராஸ் ப்ரோமோட்டிங் பண்ணலாம். நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒரு B2B பிசினஸ் இருந்தா இன்னைக்கு வந்து நிறைய நெட்வொர்க்கிங் ஏரியாஸ் இருக்கு. அதாவது BNI, ரோட்டரி கிளப், எஸ் மீட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க பிசினஸ் அதாவது B2B ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் கூட இன்னொரு பிசினஸ் கொலாபரேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து லீட்ஸ் கெட் பண்ணுங்க. இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் ஜாயின் பண்ணி கண்டிப்பா வந்து உங்க பிசினஸ்க்கான லீட்ஸை நீங்க கெட் பண்ணலாம். ஸோ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ உங்க பிசினஸ்க்கு ரெலவெண்டான வெபினார்ல ஜாயின் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணுங்க. லேர்ன் பண்ணா மட்டும் தான் உங்களால மார்க்கெட்டிங் சரி எஃபெக்டிவ் யூஸ் பண்ண முடியும். அதுவும் தான் க்ரோ கொண்டு பண்ண முடியும். ஸ்டாப் காப்பிங் காம்படிட்டர் பிளைண்ட்லி. இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட காம்படிட்டர் டிட்டோவா அப்படியே ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் நான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் கன்சல்டிங் பண்ணியிருக்கேன், அப்புறம் அட்வைசர் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிளஸ் வந்து நிறைய பிசினஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என்னோட காம்படிட்டர் இது பண்றது, ஸோ நான் அதையும் நானே ஃபாலோ பண்றேன், என்னோட காம்படிட்டர் கூகுள் எர்ஸ் பண்றேன், நானும் கூகுள் எர்ஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிட்டோவா எக்காந்து கொண்டு ஃபாலோ பண்ணாதீங்க. டூ யுவர் சர்ச். ஃபர்ஸ்ட் வந்து உங்க கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. மக்கள் எங்க இருக்காங்க, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணுங்க. ஒரு ஆட்ஸ் கேம்பெயின் கூகுள் ஆட்ஸ் வந்து நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கு, அதே மாதிரி மெட்டாட்ஸ் நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கு. எல்லா கேம்பெயினும் ட்ரை பண்ணுங்க. எந்த கேம்பெயின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களோட வின்னிங் ஆட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ அது வீடியோ ஆட்ஸா இருக்கலாம், இல்ல இமேஜ் ஆட்ஸா இருக்கலாம், கரசல் ஆட்ஸா, அந்த வின்னிங் ஆட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது எல்லாமே எப்படி தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டெஸ்ட் அண்ட் மெஷர் தான். ஸோ எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தா தான் எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகுது சொல்லிட்டு கம்ப்ளீட்டா உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறத விட நீங்க அவங்களோட என்ன பெட்டரா பண்ணலாம் யோசிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூஎஸ்பி பாயிண்ட் செட் பண்ணி அதை நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ மத்தவங்க அவர் பிரைஸ் ரொம்ப கம்மியா தர, நானும் ரொம்ப கம்மியா தரேன்னு சொல்லி எக்காரணத்து கொண்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க. உங்களோட பிரைஸோட ரேஞ்ச் வேற, அவரோட ப்ராடக்ட் பிரைஸோட ரேஞ்ச் வேற. ஸோ உங்க ப்ராடக்ட் ஒரு யூஎஸ்பி இருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும். ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எக்காரணத்து கொண்டு உங்க காம்படிட்டர் என்ன பண்ணா அதை டிட்டோவா ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோ அப் எவ்ரிடே. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெய்லி ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருங்க. உங்க பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட் பிளான் செட் பண்ணுங்க. ஆர்கானிக்கா என்ன பண்ண போறீங்க சொல்லி செட் பண்ணுங்க. மார்க்கெட்டிங்ல என்ன பண்ண போறீங்க, பெய்ட் அட்வர்டைஸ்ல என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கண்டென்ட் பிளான ரெடி பண்ணிட்டு அதை ரெகுலரா ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டு ஸோ எங்க நம்மளோட சேல்ஸ் அதிகமாகுது, ஆர்கானிக்ல எவ்வளவு வருது, பெய்டு மூலமா எவ்வளவு வருது, எப்படி நம்ம ஆர்கானிக் இன்க்ரீஸ் பண்றது, பெய்டு ரெடியூஸ் பண்றது, ஸோ காஸ்ட் பர் லீடு எப்படி கம்மி பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பார்த்தா உங்க பிசினஸ்க்கு வந்து மேலும் மேலும் நிறைய லீட்ஸ் உள்ள கொண்டு வர, நிறைய கஸ்டமர் உள்ள கொண்டு வரும். உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தா டிசிப்ளின் இஸ் மேட்டர். ஸோ நீங்க வந்து பார்த்தா நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு 10 நாள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் நிறைய பிசினஸ் ஓனருக்கு 1-to-1 பேசியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ சார் வீடியோ போடுங்க, நீங்க பேசி போடுங்க, ஒரு 10 டேஸ் ட்ரை பண்றாங்க. அடுத்த 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ட்ரை பண்ண முடியல, பிகாஸ் பிஸியா இருக்கேன். ஸோ என் பிசினஸ்க்கு இன்னும் சேல்ஸ் நடக்கல, எனக்கு வந்து இன்னும் ரெவன்யூ வரல, ஸோ என்னால இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 90 டேஸ் வந்து ஒரு வீடியோஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலரா வீடியோஸ் எடுத்து உங்க இன்ஸ்டாகிராம்லயோ, யூடியூப்லயோ, இல்ல ஃபேஸ்புக்லயோ போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கான ஆட்ஸ் ட்ரை பண்ணுங்க. பேரலா வந்து நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களால பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கான சேல்ஸ் கொண்டு வர முடியும், நியூ கஸ்டமர் கொண்டு வர முடியும். ஸோ இல்ல என்னோட ஏஜென்சி பாத்துறாங்க, நான் வந்து மத்ததுல ஃபோக்கஸ் பண்ண போயிட்டுனா எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்க பிசினஸ் க்ரோ ஆகாது. ஸோ அந்த ஏஜென்சி தான் அவங்களோட பிசினஸ் தான் க்ரோ ஆகும். ஸோ அதை நீங்க பார்த்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே ரிசல்ட் வராது. மினிமம் நான் சொல்ற மாதிரி 90 டேஸ் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க. அது ஃபேஸ்புக் ஆட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கூகுள் ஆட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல சோஷியல் மீடியா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்கானிக் கண்டென்ட் இருந்தாலும் சரி, இல்ல SEO இருந்தாலும் சரி, நீங்க எது பண்ணாலும் சரி ஒரு 90 டேஸ் வந்து கன்சிஸ்டா ஒர்க் பண்ணுங்க. கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் வரும்.
ஸோ இத மட்டும் உங்க பிசினஸ்க்காக நீங்க ஃபாலோ பண்ணா போதும். உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ எனக்கு வந்து என்னோட டீம் எப்படி ட்ராக் பண்றது தெரியல. எனக்கு மார்க்கெட்டிங் பத்தி நாலேட்ஜ் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே ஈஸியா லேர்ன் பண்ணா உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பிசினஸ் ஓனருக்கு ஒன் டூ ஒன் கோச்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டூ ஒன் கன்சல்டேஷன் பண்ணியிருக்கேன். நெறைய பிசினஸ்க்கு அட்வைசிங் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டெப்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் ஆனா அவங்க பிசினஸ் வந்து ப்ராடக்ட் நாலேட்ஜ் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். பட் மார்க்கெட்டிங் நாலேட்ஜ் அந்த அளவு இல்லன்னா கூட அவங்க லேர்ன் பண்றாங்க. லேர்ன் பண்ணி அவங்க டீம கைட் பண்றாங்க. அவங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து கரெக்ட்டான ரிசல்ட் கெட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த ஏஜென்சி போனா கூட மத்த ஏஜென்சியோட கரெக்ட்டா அவங்க வேலை வாங்குறாங்க. ஸோ இந்த இந்த மாரி ஒரு டாக்டிக்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுனா மட்டும் தான் உங்க பிசினஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஏன் நான் உங்கள மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன்னா, பிகாஸ் இங்க தான் உங்களால ரெவென்யூ ஜெனரேட் பண்ண வேண்டிய மத்த ஆப்பரேஷன், அட்மின், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த அளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி குடுக்காது. பட் ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ண மெயின் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங், சேல்ஸ். எந்த அளவு நியூ கஸ்டமர் வராங்களோ, அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் குரோ ஆகும். ஸோ ரிமைனிங் நீங்க எக்ஸிஸ்டிங் கட்ட ஃபாலோ பண்ணி அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம். இன்னைக்கு வீடியோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ இருந்தா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ கைஸ். பை பை.